வணக்கம் சார். ரியல் ஏஜென்ட்லேருந்து ஜிகே பேசுகிறேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்துங்க லாஸ்பேட்டை குழுனி ஸ்கூலுக்கு பேக் சைடு சார். பொன்னியம்மன் கோயில் இருக்குதுங்க, அது கோயிலுக்கு அடுத்து பக்கத்தில் பின்னாடி வருங்க இந்த இடம். ஏரியா பேர் வந்து குமரன் நகரில் தான் வரும் சார் இந்த இடம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது டோட்டல் ஏரியா பார்த்திங்கனாக்கா 1483 ஸ்கொயர் ஃபீட்டு சார். அதாவது பிளாட்டு சைஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா 980 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் கட்டிடுறாங்க. பில்டிங் கட்டி 10 வருஷம் ஆகுதுங்க. ஒன்று இவங்க சொல்கிற வேலையை பார்த்திங்கனாக்கா 1 கோடி சொன்னாங்க, 95 வந்தால் நான் கொடுத்துருவோங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதை தாண்டி கிட்டத்தட்ட அந்த தெருவை தாண்டி ஒரு 3 தெருவு தள்ளி ஒருத்தர் இடம் வச்சுக்கிறாருங்க. அவர் வந்து 5000 ரூபா சொல்கிறார். ஆனால் பேங்க்கில் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னார். 5000 ரூபா சொன்னார். இவங்க வந்து 5500 ரூபா சொல்கிறாங்க ஃப்ளாட்டுக்கு ரேட்டு. அதை மட்டும் தான் சொன்னாங்க. பில்டிங் ரேட்டு நானே போட்டுக்கினேன். ஒரு சதுரடி பில்டிங்க்கு 1000 ரூபா ரேட்டு போட்டுக்கினேன். அதாவது 1000 ரூபான்னாக்கா 980 ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு 1000 ரூபா 9,80,000 10 லட்சம் வச்சிங்களா பில்டிங் மதிப்பு. பிளாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5500 இன்ட்டு 1483 போட்டிங்கனாக்கா அது ஒரு 81 லட்சம் வருதுங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னாக்கா 81,56,000 ரூபா பிளாட்டு. பில்டிங் வந்து ஒரு 10 லட்சம் வச்சுங்களேன், 91 லட்சம். அதான் அவங்க வந்து 95 ரூபா ஃபைனலாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. பில்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா மேற்க பார்த்துதுங்க. அதை சொல்லி ஆகணும் இல்லைங்களா? அப்போ நாளைக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு இல்லைங்க முதல் சொல்லிக்கலாம்னுவீங்க. மேற்க பார்த்தது ஒன்று. ரெண்டாவது ஃப்ரண்ட்டு பேக்கு மண் வித்தியாசம் வருது சார். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 20 அடி, பின்னாடி வந்து குறையுதுங்க. மண் கொஞ்சம் சூனாக தான் இருக்குது மண். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஆனால் பில்டிங் வந்து பக்காவாக கட்டிக்கிறாங்க. பில்டிங் சிலவங்களாம் பில்டிங் வந்து அது மண் என்ன எப்படி குவான்ச்சின்னு போதும் அதேமாரி இவங்களும் செவத்தை கொண்டு போவோம். இவங்க அப்படி இல்லை, கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க. அது தப்பு இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் சார். பில்டிங் கட்டி 10 வருஷம் ஆகுது சார். அதனால் 10 வருஷன்றதுனால நான் அன்னைக்கு மதிப்பீடு போட்டுக்கிறேன். 1000 ரூபா சதுரடின்னு போட்டோம் பில்டிங்க்கு. இதாங்க பில்டிங். ரொம்ப சாதா. அதாவது ஒரு பெட்ரூம் சார். ஒரு பெட்ரூம் சைஸே பார்த்தீங்கன்னா 20 அடிக்கு 12-13 அடி இருக்குங்க. ஆனால் 20 அடிங்க. டைல்ஸை பார்த்து கண்டுபிடிச்சது 20 அடி நீட்டுங்க. அது ரெண்டாக தடுத்துக்கிறாங்க அவங்களே. ஒரே கதவு தான் பெட்ரூமுக்கு. உள்ளே போனால் நடு மையமாக ஒரு செவுறு இருக்குது. அதுக்கப்புறம் இன்னாண்ட ஒரு ரூமு இன்னாண்ட ஒரு ரூம் ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் வெளி வாசக்கால் ஒரே பெட்ரூம் தான். அதை நீங்கள் நடுவில் இருக்கிற செவுறு எடுத்துகிட்டு ஒரே பெட்ரூம் 20 அடி வருங்க. ஒரு கிச்சன் பாத்ரூம் இவ்வளோதாங்க இருக்குது. விலையை சொல்லிட்டேங்க அவங்ககிட்ட. கிட்டத்தட்ட அவங்க 95 நின்றுக்கிறாங்க. அதாவது குழுனி ஸ்கூலு பேக் சைடு சார். விருப்பம் உள்ளவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க வாங்க சார், கூடமே காட்டுறேன். நல்ல இடம் சார். ஆனால் அருமையான இடம் வந்து நல்ல இடம், அமைதியாக இருக்குது. அதை பார்க்கணும் இல்லைங்களா? ரேட்டு நீங்கள் பேசிக்க போகிறீங்க. ஆனால் என்னுடைய இது என்னென்னா அந்த ஏரியாவில் அந்த ரேட்டு தான் போகுதுங்க. 5500 ரூபா கிட்ட போகுதுங்க. குழுனி ஸ்கூலுக்கு பேக் சைடு அப்படி ரேட்டு கம்மியாக தாங்க. அதுக்கு அண்ணாண்டா 5000 ரூபா சொல்லிக்கிறாங்க. அது 2-3 தெருவு தாண்டி. ஓகே சார், நன்றி. வேறு எதனா தகவல் எதனா வேணும்னா கேளுங்க. மறுபடியும் சொல்கிறேங்க, 95 லட்சங்க ரேட்டு. மேற்கு பார்த்த மனங்க. பில்டிங் கட்டி 10 வருஷம் ஆகுதுங்க. ஒரு பெட்ரூம் தாங்க. ஹாலு, கிச்சன், டாய்லெட், பாத்ரூம், பின்னாடி சின்ன தோட்டம், அவ்வளோதாங்க. அந்த சூனா வருது இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு சின்ன சைடில் ஒரு சின்ன இடம் கொடுத்துக்கிறாங்க. மொத்தம் 1483 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 980 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங் சார். ஓகே சார், வேறு என்ன தகவல் வேணால் ஃபோன் பண்ணி கேளுங்க. நன்றி, வணக்கம்.